இருப்பாங்க. சீரியலை பொறுத்தவரையில அப்படி கிடையாது. டக்கு 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 டக்குன்னு அன்னைக்கு நாங்க 4 சேஞ்ச் பண்ணுவோம். சாரி சேஞ்ச் பண்ணணும் அன்னைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 12, 13 பேஜ் பேச வேண்டியதா இருக்கும். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேன். சந்தோஷமா இருந்தாலே உங்களுக்கு தானா ஃபேஸ் அழகா இருக்கும். நம்ம வந்து நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவல். அப்படி இருக்கும்போது நான் அதில் ஐ எம் ஹாப்பி. ஏஜ் எல்லாம் சொல்லணும். ஏஜை குறைச்சா ஆயுசு குறையுமா? நான் நல்லா வாழணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. நான் ஒரு கடையில துணி பார்த்துட்டு இருந்தேன், லைக் சாரி பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு அம்மா நினைச்சு இப்படி பிடிச்சி தள்ளாங்க. இதுல மனசாட்சி இருக்காமா நீ? அந்த பொண்ணு என்னம்மா பாவம் பண்ணிச்சு? ஹாய் ஹலோ திரைமொழி நேயர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ணோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஹா கல்யாணம் அப்படின்ற சீரீஸ்ல பயங்கரமா பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். ஸோ அனிதா வெங்கட் அவங்களோட தங்கச்சி வந்திருக்காங்க. ஸோ அனிதா வெங்கட் அவங்கள பத்தி நம்ம தங்கச்சியை கேட்டுக்கலாம். மேம் நல்லா இருக்காங்களா? மேம் ரொம்ப நல்லா இருக்காங்களே. ஜஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல. இல்ல மேம், நீங்க ஆக்சுவலா ரொம்ப எங்க இருக்கீங்க. பட் நாங்க சீரியல்ல வந்து உங்களை அந்த மாமியார் அந்த ரோல்ல நாங்க பார்த்தோம். சோ அதுக்காண்டி தான் நான் கேட்டேன். உங்களுக்கு தெரியுது, நாங்க ஒரு ஜனங்களுக்குலாம் தெரியலையே எங்க இருக்கோம்ட்டு. எனக்கு இப்பயுமே நம்பிக்கை இல்லை. ஆக்சுவலா நாங்க அங்க பார்த்த சீரியல்ல பார்த்த அந்த மேம் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப எங்கா தான் இருக்கீங்க. சினிமால ஹீரோயினா கூட நீங்க பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நான் நம்புறேன். ஓ மை காட், எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அப்படியே தலையில எவ்வளவு பெரிய ஐஸ் பாறை எடுத்து வச்சிருக்கீங்க. ஐஸ் கட்டி கூட எடுத்து வைக்கல. ஆமா, எனக்கு ரொம்ப ஆசைதான் ஹீரோயினா பண்ணணும்ட்டு. சினிமால இல்ல, இதே நான் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். எனக்கு சீரியல்ஸ்ல ஹீரோயினா பண்ணணும்னு ரொம்ப ஆசை. கண்டிப்பா. ஆமா, அது எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்தா கண்டிப்பா நோங்கிற வார்த்தையே வராது, எஸ்ங்கிற வார்த்தை தான் வரும். கண்டிப்பா மேம். இப்ப நீங்க சீரியல்லையும் பண்ணிருக்கீங்க, சினிமாலையும் கிட்டத்தட்ட நிறைய சில மூவிஸ் எல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க. அப்ப இருந்து நீங்க பண்ணிருக்கீங்க இப்போ வரைக்கும். சோ என்ன டிஃபரன்ஸ் மேம் சீரியலுக்கும் சினிமாவுக்கும்? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன டிஃபரன்ஸ் நீங்க பாக்குறீங்க? டிஃபரன்ஸ்னு பார்த்தாக்க இங்க வந்து சீரியல்ல ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 5 சீன் 6 சீன் எடுப்பாங்க. சம்டைம்ஸ் 7 சீன் கூட எடுப்பாங்க. டிபெண்ட்ஸ் இல்லையா? சினிமால அப்படி கிடையாது. அவங்க ஒரு சீன் எடுத்தாலும் பக்காவா அதை வந்து எடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு இப்ப இங்க வந்து ஃபுட்டேஜ் கொடுக்கணுங்கிற ஒரு கணக்கு இருக்கு சீரியல்ஸை பொறுத்தவரையில. ஸோ நாங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் எனக்கு ப்ராம்ப்டிங் வாங்குறது பிடிக்காது. ஆனா சீரியலை பொறுத்தவரையில இப்ப நம்ம 8 சீன் பண்றோம்னா 8 சீன்ல வேற விதவிதமா பேசும்போது நம்ம ப்ராம்ப்டிங் வாங்காம இருக்க முடிய மாட்டேங்கிறது. ஆனா சினிமா பொறுத்தவரை அப்படி கிடையாது. அந்த ஒரு சீன் எடுக்கிறாங்கன்னா அதுல எனக்கு ஒரு 4 டயலாக் இருக்குன்னா அந்த 4 டயலாக்க 40 விதமா பேசி பார்ப்போம். சரிங்களா? அவ்வளவு மானிட்டர்ஸ் எடுப்பாங்க. மானிட்டர் மட்டுமே இது பண்ணுவாங்க. அப்புறம் டைரக்டருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல அப்படின்னா, இல்ல நீங்க இன்னும் கொஞ்சம் கூட இப்படி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். சோ அந்த ஒரு சீனுக்கான அந்த டயலாக்ஸை நாங்க அவ்வளோ ரிஹர்சல் பண்ணிட்டு ஒரு 4-5 டேக்குக்கு அப்புறம் ஒரு டேக் நமக்கே தெரியும், ஓகே இது சூப்பரா வந்திருக்குன்ட்டு. சீரியலுக்கும் சினிமாக்கும் அதுதான் வித்தியாசம். லைக் அங்க வந்து நீங்க நிறுத்தி நிதானமா அந்த ஒரு சீனை நீட்டா முடிப்பாங்க. சீரியலை பொறுத்தவரை அப்படி கிடையாது. டக்கு 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 டக்குன்னு அன்னைக்கு நாங்க 4 சேஞ்ச் பண்ணுவோம். சாரி சேஞ்ச் பண்ணணும் அன்னைக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 12, 13 பேஜ் பேச வேண்டியதா இருக்கும். சோ அங்க ப்ராம்ப்டிங் வாங்காம டக்கு டக்கு. ஆனா அதுலயும் நாங்க என்ன பண்ணுவோம்னா, அவங்க என்ன ப்ராம்ப்டிங் கொடுக்குறாங்களோ அதை உள்வாங்கிட்டு அந்த எக்ஸ்பிரஷன்ஸை கொடுக்குறோம். சோ இது இன்னும் சேலஞ்சிங். மேம், இந்த சீரியல் சினிமா அப்படின்றத தாண்டி நீங்க ஒரு மிக பெரிய சிங்கர். பயங்கரமா நீங்க சாங் பாடுவீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். சோ இந்த ஒரு சாங் கூட அப்படி இருந்தா நல்லா தொடங்கலாம்னு எனக்கு தோணுச்சு மேம். ஒரு சூப்பரான சாங், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங், நீங்க அடிக்கடி பாடிட்டு இருக்க ஒரு சாங், இந்த சாங் பாடினா ஆப்போசிட்ல இருக்கவங்க மயங்கி விழுந்துருவாங்கப்பா அப்படின்ற சாங்னா என்ன சாங்? அது நீங்களே பாடுங்க. பாடிட்டு நீங்க யாரும் மயங்கி விழலாம்னா அது என் தப்பு கிடையாது. நான் மயங்கி விழுந்துருவேன், அவ்வளவுதான். நாங்களும் நல்லா நடிப்போம். சரி சரி. என்னோட ஃபேவரட் சாங்னா எனக்கு ஜானகி அம்மாவோட சாங் காற்றில் எந்தன் கீதம் அப்படின்ட்டு. ஓகே. காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே, காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே. சூப்பர் மேம். நம்ம என்னதான் வந்து டிவிலயோ இல்ல ஸ்பீக்கர்ஸ்ல கேட்டாலும் கூட நேர்ல உட்காந்து கேட்கறப்ப அது ஒரு தனி வைப். ஆமா, இந்த மாதிரியான சிங்கிங் பண்ணக்கூடிய நபர்லாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
பக்கத்துல குறைச்சு நீ பாடிக்கிட்டே இருக்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு உண்மையில நல்லா பாடியிருந்தீங்க மேம். தேங்க்யூ தேங்க்யூ. சோ இதுல ஒரு சின்னதா ஒரு செக்மெண்ட் மாதிரி ஒன்று பிளான் பண்ணிக்கலாங்களா? நீங்க சரி. டிஃபரெண்ட் டைப் ஆஃப் வேரியேஷன்ல நீங்க நல்லா பாட்டு பாடுவீங்கல்ல? ஆமா பாடுவேன். ஓகே, நான் ஒரு கேட்டகரியா நான் நேம் சொல்றேன். ம். டக்குன்னு ஒரு சின்னதா கிளாப் பண்ணோனே நீங்க அடுத்து அந்த சாங்க்கு ஒரு சாங் டக்குன்னு மாறி. சரி ஓகே ட்ரை பண்ணலாம். இது ரேபிட் சாங் மாதிரி. ஆ ஓகேங்களா? ம். ஓகே. எவர்கிரீன். எவர்கிரீன். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, லவ். அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும், வெஸ்டர்ன். இதுவரை இல்லாத உணர்விது இதயத்தில் உண்டான கனவிது பலித்திடும் அந்நாளை தேடிடும் பாடல் கேட்டாயோ. ஒரு குத்து சாங். ஹே ஹே கோலி சோடாவே, ஹே கறி குழம்பே. கமான் பாடுங்க, நான் நிப்பாட்ட மாட்டேன். இதுக்கு அப்புறம் பாட்டு நல்லா இருக்கு, பாடுங்க. லிரிக்ஸ் தான் பிரச்சனை. சூப்பர் சூப்பர் மேம், பயங்கரமா இருந்துச்சு. சூப்பரா டக்கு டக்குன்னு அது மாறி பாடிட்டீங்க. அந்த அந்த சாங் இருக்குல்ல, அந்த சாங் ஒரு பாடிறீங்களா? வெஸ்டர்ன் சாங் நல்லா இருந்துச்சு. மறுபடியும் இன்னொரு தடவை கொஞ்சம் நல்லா கேட்கலாம்னு தோணுச்சு. இதுவரை இல்லாத உணர்விது இதயத்தில் உண்டான கனவிது பலித்திடும் அந்நாளை தேடிடும் பாடல் கேட்டாயோ, இதுவரை இல்லாத உணர்விது இதயத்தில் உண்டான கனவிது பலித்திடும் அந்நாளை தேடிடும் பாடல் கேட்டாயோ, மூடாமல் மூடி மறைத்தது தானாக பூத்து வருகுது, தேடாமல் தேடி கலைத்தது இங்கே. வேணாம் இருக்கட்டும், பரவாயில்ல. நான் மயங்கி விழுந்துட்டேன். எந்திரிங்க எந்திரிங்க. உங்களுடைய அந்த வாய்ஸ்ல நான் வந்து மயங்கிட்டேன். ஓ மை குட்னஸ், சூப்பரா இருந்துச்சு, செமையா தேங்க் யூ பண்ணீங்க. தேங்க் யூ சோ மச். மேம் ஆக்சுவலா நீங்க இத்தனை வருஷம் ஃபீல்ட்ல இருக்கீங்க, எனக்கு உங்க ஏஜ்லாம் தெரியல. பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு உங்களுடைய அந்த அழகுக்கு ஏதாவது நீங்க விஷயம் பண்றீங்களா? மேக்கப் அந்த மாதிரி இல்ல? மேக்கப் பொதுவா எல்லா லேடிஸும் பண்றது. நான் அவ்வளவு மேக்கப் போட மாட்டேன். ஒண்ணு கொஞ்சம் எண்ணெய் வழிஞ்சிட்டு தான் இருக்கும். 5 கோட்டிங் அந்த மாதிரி 5 6 ஒரு 40ன்னு வச்சுக்கோங்க. 40 போட்டீங்க பின்ன 5 கோட்டிங்காம. மேம் இப்பலாம் எங்க பயங்கரமா டோனர் கிளீன்சர் அது இல்ல, நான் டோனர் யூஸ் பண்ணுவேன். டோனர்லாம் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து மெயினா நான் வந்து என்னோட ஃபேஸ்ல அந்த க்ளோ நிறைய பேர் கேட்பாங்க, என்ன பண்றீங்க என்ன பண்றீங்கன்னு. சந்தோஷமா இருந்தாலே உங்களுக்கு தானா ஃபேஸ் அழகா இருக்கும். நம்ம வந்து நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவல். அப்படி இருக்கும்போது நான் அதுல ஐ எம் ஹாப்பி வித் மை செல்ஃப். நான் ரொம்ப சந்தோஷமான ஒரு ஆளு. நான் யூஸ்வலாவே ரொம்ப ஹாப்பி பர்சன். நான் எனக்கு இந்த சோகமா உட்காந்துருக்கிறது, ஏதாவது யோசிச்சுட்டே நம்ம என்ன யோசிச்சாலும் நடக்க போகுது. அதனால நான் ரொம்ப யோசிக்கலாம் மாட்டேன். ஜாலியா இருக்கணும்னு நினைப்பேன் லைஃப்ல. அது ஒண்ணு. அதை தவிர கொஞ்சம் ஸ்கின் கேர் எல்லாம் பண்ணிக்கிறது ஆப்வியஸ்லி. அதுதான் மேம் கேக்குறேன். அந்த ஸ்கின் கேர் எல்லாம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, சில பேர்லாம் டார்ச்சர் பண்றாங்க. எனக்கு மாசமான ஒரு 7000 ரூபாய் கூட ஸ்கின் கேருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதனால இந்த அழகு இவ்வளவு அழகா இருக்கீங்களே, நீங்க சொல்லுங்க டிப்ஸ். நான் இதை வச்சு அவங்கள சமாளிச்சுப்பேன். டிப்ஸ்னா நிறைய விஷயம் பண்ணுவேன். நான் வந்து இந்த கேரட், பீட்ரூட், ஆம்லா இதெல்லாம் அரைச்சி நான் வந்து கியூப்ஸ் மாதிரி வச்சிருக்கேன். நம்மளோட அந்த சிலிகான் கியூப்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம ஃப்ரீசர்ல வைப்போம். அந்த மாதிரி வச்சு நான் அதை ஒரு கவர்ல போட்டு வச்சிருக்கேன். டெய்லி அதுல ஒண்ணு போட்டு சுடு தண்ணி அதுல விட்டு அதை குடிச்சிருவேன். இன்னொன்னு வந்து சுடு தண்ணியில ஒரு ஸ்பூன் கீ நெய், சுடுதண்ணில ஒரு ஸ்பூன் நெய் போட்டு குடிச்சா ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படிங்களா? ஆமா. இன்னொன்னு உங்களுக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட். இல்ல கொலஸ்ட்ரால் ஏறாதுங்களா? நீங்க இல்ல ஆகாது, ஆகவே ஆகாது. முட்டிக்கெல்லாம் அதுவும் இப்ப ஐம் 45, 40 வயசுக்கு மேலேயே நீங்க பாத்தீங்கன்னா முட்டி வலி அது இது. இப்ப என்ன சொன்னீங்க? ஐம் 45. நான் சின்ன பையன்றனால என்ன ஏமாத்தலாம். சின்ன பையனெல்லாம் ஏமாத்தல பத்தம்பி, நிஜமா. அதுக்கு என்ன ஆதார் கார்டு இல்லாம எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட காட்ட முடியும் நானு? ஒரு 35 சொன்னீங்கன்னா கூட சரி, ஏதோ ஒரு நம்பலாம். சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. கேமராமேன் நீங்க போய் அந்த சூட தட்டு எடுத்துட்டு வாங்க. லைவா கேட்றோம். நான் 80 பார்ன் பா. அப்ப இப்ப 25 2025. அப்ப என்ன எனக்கு வயசு? கணக்குல வீக்கா? சரி நான் சொல்றேன் 45 வயசு ஆகுது எனக்கு. அப்படிங்களா மேம்? சினிமா வீல இருக்கீங்க, டக்குனு ஏஜ் சொல்லிட்டீங்க. நீங்க ஏஜ் எல்லாம் சொல்லணும். ஏஜ் குறைச்சா ஆயுசு குறையுமா? நான் நல்லா வாழணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. அதனால ஏஜ் எல்லாம் வந்து குறைக்கவே மாட்டேன். நான் என்னைக்குமே நான் என்ன இருக்கோ அதை சொல்லிடுறது பெட்டர். இப்போ நீங்களே சொல்றீங்க 45 மாதிரியே தெரியலையே, அதுவும் எனக்கு ஒரு பெருமை தானே.
பெரிய விஷயம் மேம். இப்போ நீங்க சீரியல்ல பண்ணிருக்கீங்க, ஒரு டிஃபரெண்ட் ஒரு நெகட்டிவான ஒரு ரோல் பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலி நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. பொசசிவ் ஒரு பையன் மேல இருக்கிற பொசசிவ்னஸ். ஓகே. ஆக்சுவலி ப்ரொஜெக்ட் ஆகுது நெகட்டிவா ப்ரொஜெக்ட் ஆகுது. ஆமா ப்ரொஜெக்டா. ஓகே. சோ இந்த மாதிரி நெகட்டிவா ப்ரொஜெக்ட் ஆகுறது உங்களுக்கு எந்த மாதிரியான இம்பாக்ட்லாம் கிரியேட் ஆச்சு? பயங்கரமான இம்பாக்ட்லாம் கிரியேட் ஆச்சு. இது என்ன சொல்றது, அடி வாங்காதால குறையெல்லாம் நடந்திருக்கு எனக்கு. அப்படிங்களா? ஆமா. நெறைய பேர். இது இப்ப கூட ஒரு ரீசென்ட்டான ஒரு இன்டர்வியூல சொன்னேன் நானு. ஒரு கடையில துணி பாத்துட்டு இருந்தேன். லைக் சாரி பாத்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு அம்மா அங்க வந்து என்னை இப்படி பிடிச்சு தள்ளினாங்க. இருந்துட்டுல, மனசாட்சி இருக்காம்மா நீ? அந்த பொண்ணு என்னம்மா பாவம் பண்ணுச்சு? இந்த மனசாட்சி இருக்காவா? இருக்குங்க. எந்த பொண்ணுன்ட்டு மனசுல யோசிக்கிறேன். அப்ப அவங்க சொல்றாங்க, அந்த மகா என்னம்மா பாவம் பண்ணா? ஒரு பொண்ண வளர்த்து, உனக்கு உண்மையா உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தா இப்படியே கொண்டு வா. அப்பதான் நினைச்சேன், ஓஹோ! நீங்க அங்க இருக்கீங்களா? நான்லாம் மறந்தே போயிட்டேன். ஷெட்யூல் முடிஞ்சா, சரி நம்ம வேலைய பாக்க போறோம். என்ன நான் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு திடீர்னு உனக்கு மனசாட்சி இருக்கா? நீ இப்படி பண்ணிட்டியே அந்த பொண்ண, அது இதுன்னா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் அவங்க பயங்கரமா டென்ஷன், கண்ணெல்லாம் ரெட் ஆயிடுச்சு அந்த அம்மாக்கு பேசும்போது. அப்போ அவங்க எவ்வளவு அது உள்ள போயிருக்காங்கல்ல, லைக் எவ்வளவு இதுவா பாக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு 4 ஜீவன் இருக்கறனால தான் எங்க பொழப்பு ஓடுது. கண்டிப்பா. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இந்த வடிவேல் ஆட்டோல ஒரு லேடிய கூட்டு போவாருங்களே கடைசி சீரியல், அந்த அளவுக்கு அவங்க உங்ககிட்ட இன்வால்வ்மென்ட். ஆமா, ரொம்ப இன்வால்வ்டா பேச. அப்புறம் அந்த அவங்களோட பொண்ணுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இவங்க அம்மா அவங்க ஆர்டிஸ்ட்மா, ஏமா இப்படிலாம் பேச. அப்புறம் இல்ல நீங்க ஏங்க நீங்க அப்படி பண்றீங்க அப்படின்ட்டு சாதாரணமா திருப்பி கேக்குறாங்க என்கிட்ட. நான் சொன்னேன், நான் ஒண்ணும் பண்றதுக்கு இல்லைங்க. அன்னைக்கு நான் போனேன்னா அன்னைக்கு என்ன சீனோ, அன்னைக்கு அவங்க என்ன நடிக்க சொல்றாங்களோ அதான் பண்ண போறேன். என்கிட்ட எனக்கு முன்னாடியும் தெரியாது. என்ன சமயத்துல சீன் கரெக்ஷன் ஆகும், போயிடும். அதனால முன்கூட்டி சொல்ல மாட்டாங்க. நம்ம இன்னைக்கு அந்த ஷூட்டுக்கு போறோம்னா அன்னைக்கு சீன் சொல்லுவாங்க, மேம் இப்படி இருக்கு, நீங்க இப்படி பேச போறீங்க, இல்ல அடிக்க போறீங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ நம்ம அங்க நடிச்சுட்டு வந்துடுறோம். அப்படி பார்த்தா அந்த பொண்ணெல்லாம் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட். நாங்க எல்லாருமே நல்ல we are friends, we are good friends. ஆனா வெளிய உலகத்துக்கு அத வந்து டிவில பாக்கும்போது எவ்வளவு கொடூரமான ஒரு மாமியார்ல நானு அப்படின்ற மாதிரி எனக்கே தோணும். கண்டிப்பா. ஆனா இப்ப ஆல்மோஸ்ட் அதெல்லாம் மாறி ஆமா, ரொம்ப நல்லவளா ஆயிட்டேன். இப்பலாம் என்ன சொல்றாங்க வந்து? இப்பதான் நிறைய பேருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்படிங்களா? ஆமா, இப்பதான் நீங்க வந்து புரிஞ்சிட்டு இருக்கீங்க அந்த பொண்ணு அப்படின்லாம் சொல்றாங்க. நான் சொன்னேன், புரிஞ்சிட்டு இருக்கீங்களா? நான் 2 வருஷமா புரிஞ்சுட்டு தாங்க இருக்கேன் எல்லாரையும். கண்டிப்பா. மேம் இப்ப சீரியல்லயோ இல்ல சினிமாலயோ இந்த மாதிரி நெகட்டிவா ரோல் பண்றது வந்து மக்கள், அதாவது ஆக்சுவலா ஆர்டிஸ்டுக்கு வந்து பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்குமா, இல்ல ஒரு பாசிட்டிவான ரோலா பண்றது வந்து நெகட்டிவ் பண்றது தான் என்னைக்குமே ரீச் ஜாஸ்தி. இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா, ஐ அம் நாட் நெகட்டிவ். பட் நான் வந்து என் பையன் வந்து பொசசிவ் என் பையன் மேல. என் பையனுக்கு உன்னை பிடிக்கல, சோ எனக்கும் உன்னை பிடிக்கல. என் பையன் உன்னை வெறுக்கிறான், என் பையனுக்கே உன்னை பிடிக்காத போது நான் ஏன் உன்னை ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான். சரி, இது ஆக்சுவலி ஒரு என்ன சொல்றது, ஒரு கண்மூடித்தனமா ஒரு லவ் பையன் மேல. இது நெகட்டிவ் கிடையாது ஆக்சுவலி. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ பொசசிவ்னஸ். இது பண்றதுக்கே எனக்கு வந்து அப்படி ஒரு இம்பாக்ட் கிடைச்சது ஜனங்க கிட்ட இருந்து. பயங்கர பேரு. இது வந்து ஒருத்தவங்க நம்மள திட்டுறாங்க அப்படின்னாலே நம்ம நல்லா பண்ணிருக்கோம், நல்லா நடிச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நல்லவளா மாறின அப்புறம் எனக்கு என்ன சொல்றது, எனக்கு கண்டா பிடிச்சிருக்கு. பிகாஸ் ஐ எம் வாட் ஐ எம். நான் இப்ப என்ன பண்றேன் இருக்கேனோ அது கரெக்ட் தான். ஆனா அது இன்னும் நல்லா இருந்ததே அப்படின்ற மாதிரி தோணும். மேம் ரியல் லைஃப்ல இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கா? இந்த மாதிரி நடந்த விஷயங்களை நீங்க பாத்திருக்கீங்களா? இப்படி ஒரு மாமியார், இப்படி ஒரு மருமகள், இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம்? இல்லங்க, நான் அதெல்லாம் பார்த்ததே கிடையாதுங்க. பார்த்ததில்ல. இல்ல இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் நினைக்கிறீங்களா நிறைய பேர்? ஐ டோன்ட் திங்க் சோங்க. அவங்க அதாவது இப்படி மாமியார வந்து அவங்க இப்படித்தான் யூனிவர்சலா காட்டுறது வந்து மேபி பாக்குறதுக்கு அது நல்லா இருக்கலாம். லைக் அது ஒரு ஃபன்னா ஒரு என்டர்டெயின்மெண்டா இருக்கலாம், மாமியார் மருமக சண்டை அதுன்னு. ஆனா நிறைய இடத்துல அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது இல்லைங்க. புரிஞ்சுக்கிறாங்க. மேபி இருக்கோ என்னவோ. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்தது கிடையாது. சோ எனக்கு அத பத்தின ஒரு இது. ஓகே மேம். ஓகே, இப்ப நான் சீரியல் வச்சு நான் கேட்றேன். சினிமாவை வச்சு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு. இப்ப நிறைய பேர் வந்து சீரியலுக்கு போறாங்க, சில பேர் சினிமாக்கு ட்ரை பண்ண போறாங்க, சில பேர் வந்து எண்ட் ஆஃப் த கோல் சினிமா வச்சுட்டு சீரியல் போயிட்டு அப்புறம் சினிமாக்கு போய்க்கலான்ற மாதிரி ஒரு விஷயம் பிளான் பண்ணிருக்காங்க. சில பேர் என்ன பிக்ஸ் பண்றாங்கன்னா, நீங்க வந்து சீரியல் மெட்டீரியல், அதாவது ஹீரோ மெட்டீரியல் மாதிரி, அந்த மாதிரி நீங்க வந்து சீரியல் மெட்டீரியல், நீங்க வந்துட்டு சினிமா மெட்டீரியல் அப்படின்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்றாங்கல்ல, இது எந்த அளவுக்கு உண்மை? சீரியலுக்குள்ள போயிட்டா அதுக்கேற்ற மாதிரி முகம் மாறிடுமா, இல்ல சீரியல் சினிமாக்கு போக முடியுமா? இட்ஸ் a very good question. ஆக்சுவலி வந்து முத்திர குத்துறதுன்னு தானே சொல்றீங்க. இவங்க சீரியல் சில இடத்துல எல்லாம் வந்து என்னன்னா, ஒரு சில பேர் எப்படி நீங்க சொல்றது கரெக்ட். ஒரு சில இடத்துல எப்படி நினைப்பாங்கன்னா, இவங்க சீரியல் ஆக்டிங் தான், இவங்களுக்கு எல்லாம் படம் வராது. அப்படி பார்த்தாக்க சீரியல்லையும் பண்ணிட்டு படத்துலயும் பண்றவங்க இருக்காங்க. ஏன் நானும் சீரியலும் பண்றேன், படமும் பண்ணிட்டு இருக்கேன். அதனோட மீட்டரே வேற, இதனோட மீட்டர் வேற. சரிங்களா? அதனால அதை வச்சு முத்திரை கொடுத்தக்கூடாது. இப்பவே பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கேக்குறாங்க, நீங்க ஏன் அம்மா கேரக்டர் பண்றீங்க, நீங்க ஏன் வந்து வேற ஏதாவது கேரக்டர் பண்ணக்கூடாது? ஐ எம் கம்ஃபர்டபிள் டூயிங் அ மதர் கேரக்டர். இதுதான்
நான் இதை நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். எல்லாம் ஏன் கேட்பேன், ஏன் நீ வந்து அம்மா கேரக்டர் ஒத்துக்கிறேன்? எனக்கு அது பிடிச்சிருக்கு, நான் பண்றேன். சரியா? எனக்கு ஐ எம் வெரி மச் கம்ஃபர்டபுள் ஒரு அம்மா கேரக்டர் பண்றதுல, அதனால நான் பண்றேன். இதுக்காக நான் ஹீரோயின் பண்ண மாட்டேன்னு சொல்லல. இதே மூவிஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எந்த கேரக்டர் பண்ணாலும் நம்மள அதை கொண்டு வந்துருவாங்க. நமக்கு அவ்வளோ ஸ்பேஸ் தருவாங்க, அவ்வளோ டைம் தருவாங்க அதுவா அடாப்ட் ஆகிறதுக்கு. என்னோட ரீசெண்ட் இல்ல கொஞ்சம் முன்னாடி நான் நடிச்ச அந்த யாகாவாராயணம் நாகாக்கு ஆதி சாரோட சிஸ்டர் கேரக்டர் பண்ணேன். அவ்வளோ நல்லா நம்மள எப்படி அது ஒரு ஃபுல் ஃபேமிலி மாதிரியே அவங்க நம்ம கிட்ட பழகுவாங்கன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆதி சார் எடுத்தோடனே வாடா போடான்னு எப்படி பேச முடியும்? அது ஒரு சிஸ்டர் கேரக்டர் பேசலாம். சரி, நான் வந்து கொஞ்சம் தயங்கி இது பண்ண அங்க இருந்துட்டு, ஏக்கா என்னக்கா நீ அப்படின்னு அவரே வந்து பேசுறாரு. ஜாலியாரு என்ன நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது, ரொம்ப ஜாலியா பேசுங்க அது எதுன்னு சொல்லிட்டு உடனே டேய் தம்பி இப்படிலாம் கூப்பிடுவார்ல. சரியா? அப்போ நம்ம ஒரு ஆர்டிஸ்ட், அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் அவரு டே தம்பின்னு நான் கூப்பிட முடியுமா? சோ ஐ வாஸ் வெரி அன்கம்ஃபர்டபிள். சோ இட் வாஸ் ஃபன். அதான் நம்மள எப்படி கம்ஃபர்ட் பண்றாங்கங்கிறது இருக்குங்க. நம்ம இப்ப நீங்க பாக்குறப்ப இந்த மாமியார் கேரக்டர் எல்லாம் பார்க்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டரா இருக்கும். ஸோ இப்ப நம்ம வடிவுக்கரசி மேம் அவங்க எல்லாம் ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாங்க. அப்புறம் இன்னும் ஒரு சில பேர்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த 90s கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த விரலுக்கேத்த வீக்கம் அதுல அந்த மாதிரியான கேரக்டர் எல்லாம் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரியான அந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய கேரக்டர் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குங்களா? எனக்கு உர்வசி மேம் மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணணும்னு ஆசை. சூப்பர். என்னோட ஃபேவரட் அவங்க. சோ உர்வசி மேம் மாதிரி கேரக்டர் பண்ணணும். அப்புறம் சரண்யா மேம், அவங்களோட கேரக்டர், அவங்க எடுத்து பண்ற கேரக்டர்ஸ் எல்லாமே, இவங்க எல்லாருமே எடுத்து பண்ற கேரக்டர்ஸ் எல்லாமே ப்ராமிசிங்கா இருக்கும்.